தேங்க் யூ ஆல். ஸோ நம்ம சின்ன கோர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். சக்ஸஸ்ன்றது ஆக்சிடென்ட் கிடையாது. இட் இஸ் அ ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, கடின உழைப்பு, லேர்னிங், ஸ்டடிங், சாக்ரிஃபைஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் லவ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் ஆர் லேர்னிங் டு டூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஏதாவது என்ன பண்ணுறீங்களோ அதை விரும்பி பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விடாமுயற்சியோட படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுதான் நமக்கு வரக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் வெற்றியை கொடுக்கும். அதனால எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே கடினமாக உழைக்கணும். எல்லாம் ரெடியா? யாரெல்லாம் ஏ சார் என்னால் முடியும், நான் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் நான் வந்து பாஸ் ஆகிறதுக்கு தேவையான ஃபுல் எஃபோர்ட்டை போடுவேன். இப்போ வந்து பாஸ் ஆகணும், நீங்கள் அதை வந்து விட்டுருங்க, அதுக்கான எஃபோர்ட் ஃபுல்லாக போடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சூழலில், என்னுடைய லிமிட்டேஷனில், எனக்கு இருக்கிற டைமில், எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்னால் பெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுப்பேன். அவ்வளோதான் அப்படின்றத எஸ் பண்ணும். ஸோ யூ டூ ஒரு ஒர்க். ஸோ அப்படி நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீதி வந்து வெற்றி வரும். அதனால் யாருமே வந்து நான் ஜெயிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. கடமையை செய்யுங்க, பலன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அப்படிதான் நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் போவீங்க. உண்மையிலே நான் அது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டாக சொல்லுவேன். உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னா, யூ டூ யுவர் எஃபோர்ட், யூ யூ ஜஸ்ட் கிவ் ஒரு பெஸ்ட் எஃபோர்ட். உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை கொடுங்க. வெற்றி தோல்வியை பற்றி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்காதீங்க. வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அது ஏன்னா நம்ம கிட்ட கிடையாது. எப்போனா வெற்றி தோல்வி வந்து அந்த டைமில் நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து நம்ம அந்த டைமில் நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து கடவுள் வந்து என்ன மாதிரி பிளான் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சிலது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நாள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட்டை போடணும், அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க, மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குது தானே உங்களுக்கு? அடுத்த கோர்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ் தான். சக்ஸஸ் டஸ் நாட் கன்சிஸ்ட் நெவர் மேக்கிங் மிஸ்டேக். அதாவது நம்ம தவறு செய்யறதுனால சக்ஸஸ் அடைகிறவங்க தவறு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் கொஷின் அதுக்கு தான் இதை எடுத்து போட்டேன். இப்போ நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்க, தப்பாக போகிறீங்கன்னா தப்பு இல்லை. பட் நெவர் மேக்கிங் த சேம் அண்ட் செகண்ட் டைம். திரும்பவும் இன்னொரு வாட்டி தப்பு பண்ணாமல் போகிறது தான். அந்த கொஷினே திரும்ப தப்பாக போடக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இந்த டைமில் போகிற தப்பு இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பு பண்ணலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். இது ரெண்டு கோர்ஸோட நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தது ஷெடியூலிங்களுக்காக. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா எப்போ நீங்கள் டிஎன் செட் எடுத்து கொஷின் எடுத்து பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. டிஎன் செட் யார் நடத்துகிறாங்க? டிஎன் செட் யார் நடத்துகிறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட். அவங்க யாருக்கிட்ட இருந்து கொஷின் வாங்குறாங்க? யாருக்கு தெரியும்? டிஎன் செட்டுக்கு இப்போ கொஷின் யார் எடுக்கிறாங்க? காலேஜ் டீச்சர்ஸ். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ், அவங்க தான் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே எக்ஸாக்டாக அதே கொஷின் வராது, ஓரளவுக்கு அந்த அந்த பார்ட்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய. அதனால தான் செட் எக்ஸாம் கொஷின் நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு நல்லது தான். ரெஃபரன்ஸுக்கு அதே அப்படியே கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு ரெஃபரன்ஸ், இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, இந்த டாபிக்லாம் கேட்குறான்றத ஒரு ரெஃபரன்ஸ் அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வாங்கும்போது நம்ம சிபியூ ஷெல்லிங் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா எல்லா செட் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அதை ஷெடியூலிங் பார்த்துட்ருக்கோம். ஷெடியூலிங்கில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3, ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தான ஷெடியூலிங்லாம் கேட்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 ஷெடியூலிங் தான் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. அது வந்து 99.9% தான், இல்லை 100% வச்சுங்க. ஒன்றும் 0.1லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் மற்றதெல்லாம் இதுக்காக நெட்டுக்காக தான் நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப டஃப்லாம் கேட்க போகிறது கிடையாது. அதனால் இருக்கிறத நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம டிஸ்கஷனில் பார்க்கலாம். டிஸ்கஷன் வச்சா பார்த்துடலாம், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் நம்ம நேற்றே போட்டுட்டோம். இந்த கொஸ்டின் போட்டீங்க, இதுக்கான ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்ததா? இதுக்கு என்ன ஆன்சர் நான் கொடுக்கல. இதுக்கு என்ன ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் போட்டிங்களா? எஸ் சார். என்ன ஆன்சர் வந்தது இதுக்கு? ஆன்சர் வந்தவங்க ஆன்சர் போடுங்க. போட்டவங்க ஆன்சர் போடுங்க, போடாதவங்க நோன் போடுங்க. அப்போ எனக்கு தெரியும் யார் போட்டீங்க போடுங்க. போட்டவங்க ஆன்சரை போடுங்க, போடாதவங்க நோன் போடுங்க. வெரி குட், எல்லாமே ஆன்சர் தான் போடுறாங்க. குட், வெரி குட். ஒரு எப்படின்னா ஒரு 6 பேர் போட்டிருக்கீங்க, ஆனால் போடலைன்னா நோன் அர்த்தம் போல, அப்படி நான் புரிஞ்சுக்கணும். நோன் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம போடாமல் இருக்கிறோம், அதான் நோ அப்படின்னு சொல்றீங்க, அதானே? குட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஆன்சர் 9 கரெக்டா? எல்லாருக்கும் வருதா ஆன்சர் 9?
நான் ப்ரீஎம்டிவ்ல 9 சார், ப்ரீஎம்டிவ்ல 7.5. வெரி குட். நான் ப்ரீஎம்டிவ்னு போட்டால் இது 9, ப்ரீஎம்டிவ்னா 7.5 வரும். 7.5. வெரி குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிங்களா? நவம்பர் 21 கேட்ட கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் போட்டிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வருது போட்டாங்க போடுங்க. 4.66 சார். வெரி குட், வெரி குட். போட்டுங்க எல்லாமே 4.66 கரெக்டாக வந்துருக்கு. குட், வெரி குட். ஸோ அப்போ நீங்கள் தான் இந்த கான்செப்டை ஏதாவது போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கான்செப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இதுக்கு அதாவது 9 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் போட்டு பார்த்தீங்களா, எஸ்ஏஎஃப் ப்ரீஎம்டிவ் எஸ்ஏஎஃப், இதுதான் ப்ரீஎம்டிவ் இல்லையா? அதே கொஸ்டின் தான் நான் ப்ரீஎம்டிவ் 7.5 தானே சொன்னீங்க இதுக்கு, அப்படி தானே? இது வேற கொஸ்டினா? என்ன ஆன்சர் வந்து இதுக்கு? 7.75 6.5வா? எல்லாருக்கும் 6.5 தான் வந்துதா? ஆமாங்க சார். சார் ப்ரீஎம்டிவ்ல 6.5 சார். ஆ, நான் ப்ரீஎம்டிவ்ல வேற வந்தது அதானே? ஆமா சார். ஓகே, நான் ப்ரீஎம்டிவ்ல 7.75. அதான் 6.5 கரெக்டாக தான் ஆன்சர் வந்திருக்கு. நான் இது என்னது இது? இந்த கொஸ்டின் போட்டிங்களா? ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட், இந்த கொஸ்டின் போட்டிங்களா? இதெல்லாம் கொடுத்துருந்தேன் நான், கொடுத்தேன் தானே? இதே கொஸ்டின் தான். ஆமா சார், கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்தது? 5.5 வந்ததா? ஆமா சார். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் 5.5. இந்த கொஸ்டினும் நீங்கள் போட்டிருப்பீங்க, ப்ரியாரிட்டி போட்டிருப்பீங்க. ப்ரியாரிட்டி இது 9 வந்தது, இதுக்கு வந்து 7.5 வந்திருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் போட்டீங்க, இந்த கொஸ்டின் கொடுக்கல நான் இல்லையா? இது கொடுத்துருந்தேன், இது கொடுக்கல, இது தேவையான விட்ட கேட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ரவுண்ட் ராபின் பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ ரவுண்ட் ராபின் பொறுத்த வரைக்கும் நெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இது. ரவுண்ட் ராபின் வந்து அதிக டைம் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் ராபின் ஷார்டேஜ் ஆஃபர்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாமில். ஸோ அதனால் ரவுண்ட் ராபின் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ரவுண்ட் ராபினில் உங்களுக்கு ரெண்டே மாடல் தான் இருக்குது. ஒன்று அரைவல் டைம் கொடுத்து ஒரு மாடல் கேட்குறாங்க, அரைவல் டைம் இல்லாமல் ஒரு மாடல் கேட்குறாங்க. அதனால் ரெண்டு மாடலுமே நீங்கள் பார்த்துங்க. ரவுண்ட் ராபின் அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும், அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் இருக்காது. இதில் ஒரு டைம் குவாண்டம் இல்லை டைம் ஸ்லைஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டைம் குவாண்டம் இந்த டைம் ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் வந்து கான்டெக்ட் சுவிட்சிங்கிறது வந்து அடிக்கடி நடக்கும். கான்டெக்ட் சுவிட்சிங்னா என்ன சொல்லியிருக்கோம்? கான்டெக்ட் சுவிட்சிங்னா என்ன சொல்கிறோம்? ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்லேயே கான்டெக்ட் சுவிட்ச் வருங்க. கான்டெக்ட் சுவிட்ச் வந்து எதில் அதுனா ப்ரீஎம்டிவில் தான் வரும். நான் ப்ரீஎம்டில் கான்டெக்ட் சுவிட்ச் வராது. அதாவது அது பேர் கான்டெக்ட் சுவிட்ச்னு சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்தது உள்ள வருது, அது பேர் கான்டெக்ட் சுவிட்ச் கிடையாது. கான்டெக்ட் சுவிட்ச்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ப்ராசஸ் வெளியில் போய்ட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க, கம்ப்ளீட் ஆகாமல் வெளியில் போகுது பாருங்க, அதுதான் கான்டெக்ட் சுவிட்ச். கம்ப்ளீட் ஆகிட்டு வெளியில் போகிறது கான்டெக்ட் சுவிட்ச் கிடையாது. ஓகேவா? அது சில டைமில் அந்த அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இதையும் ஆன்சர் பண்ணேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து இதில் நிறைய நடக்கும் ரவுண்ட் ராபினை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை December 18 கேட்டிருக்காங்க. இதில் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் இந்த கொஸ்டினில். அரைவல் டைம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அரைவல் டைம் கொடுக்கலன்னா ஈஸி, அரைவல் டைம் கொடுக்கலன்னா ஈஸி, ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்களா? அரைவல் டைம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னா என்னன்னா நம்ம பார்த்து போடணும், அவ்வளோதான். இப்போ கஷ்டன்றதை விட ஃபோக்கஸ்டாக போடணும், அவ்வளோதான். அரைவல் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் போட்ட கடன்னு போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஆனால் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பார்த்து போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அரைவல் டைம் இல்லாமல் போடுறேன், ஏன்னா அது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அரைவல் டைம் கூட போடுவோம், அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டுங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ராபின்னாலுமே டைம் ஸ்லைஸ் என்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணோம், அவ்வளோதான். டைம் ஸ்லைஸ் என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு? டைம் ஸ்லைஸ் இல்லை டைம் குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சார். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? டைம் ஸ்லைஸ் பாருங்க. ஸோ அசிம் த ஷெடியூல் ரவுண்ட் ராபின் டைம் குவாண்டம் 4, தென் த வெயிட்டிங் டைம் ஃபார் P4 தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்கல, P4ஓட வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க. ஸோ நம்ம 4ன்னு போட்டுப்போம். முதல்ல டைம் ஸ்லைஸ் 4ன்னு எடுத்துக்கும். டைம் ஸ்லைஸ் இல்லை டைம் குவாண்டம் 4ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏன்னா ஜீரோவில் எல்லாமே ஜீரோ தான், அரைவல் டைம் எல்லாமே ஒரே டைமில் வந்தது தான். அப்போ P1 P2 P3 P4 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஜீரோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு P1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் 4 செகண்ட் தான் போகும். ஏன்னா அதான் டைம் குவாண்டம் 4னா 4 தான் போகும். அப்போ மொத்தம் 5 தேவை. அப்போ அதில் வந்து 4 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1. அந்த 1 மேலே எழுதிங்க, அவ்வளோதான். P1 வந்து 4 செகண்ட் ஒர்க் அவுட் 4 சவுண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, 4 செகண்டு, இன்னும் 1 செகண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுங்க.
அடுத்து P2 ஆர்டர்லாம் இது ஒரு 4 செகண்ட் 8 செகண்ட். அப்போ இதுலேருந்து 4 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3 மேலே இருக்கும். அடுத்த ஒன்று ஒரு 3 போகணும்னு அர்த்தம். அடுத்து P3 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 4 நாளாக ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஏன்னா இது எல்லாமே 4 நாள் தான் வரும் கண்டிப்பாக. அப்போ இதில் பாருங்கள் -4 6லேருந்து 4 போனால் மீதி 2. அப்போ 2 மேலே வச்சுங்க. அப்புறம் P4 வந்து 16 4 ஆட் பண்ணால் 16. இது 4லேருந்து 4 போயிடுச்சுன்னா 0. அப்படின்னா அர்த்தம் P4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். P4 கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு P4 தான் கம்ப்ளீட் ஆகுது. சார் அடுத்த ஷெடியூல் எப்படி சார் போகணுன்னா திரும்ப அதே தான் ஆர்டர் P1 P2 P3 தான். இப்போ P1 ஆனால் நீங்கள் 4 போடக்கூடாது. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை தான் போடணும் 1. அப்போ 16 கூட 1 ஆட் பண்ணால் 17. அப்போ P2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரி P1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து P2 வந்து எவ்வளோ வருதுன்னா 3. அப்போ 17 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 20. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ P2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து யார் இருக்குன்னா P3 வந்து எவ்வளோ வேணும்னா எவ்வளோ வருது 2. அப்போ 22. அப்போ P3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ கம்ப்ளீஷன் டைம் எடுத்து எழுதும்போது என்னென்னா P1 கம்ப்ளீஷன் எங்கே லாஸ்ட்டாக பாருங்கள் 17 தான். ஏன்னா P1 ஏன்னா நிறைய P1 இருக்கும். பட் லாஸ்ட்டாக P1 எங்கே முடிஞ்சிருக்குன்னா 17. அப்போ P1க்கு நேராக 17 கூட. P2 எங்கே முடிஞ்சிருக்கு 20. P3க்கு நேரம் என்ன இருக்குது 22. அப்போ P4க்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா 16. கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் டைம் அப்படின்னா என்னன்னா இங்கே எல்லாமே அரைவெல்லாம் 0னா கம்ப்ளீஷன் டைம் தான் டேர்ன் ஓவர் டைம். அப்படியே எழுதிக்க வேண்டாம் 17 20 22 16. அப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா என்ன பண்ணோம் டேர்ன் ஓவர் டைம்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் பர்ஸ்ட் டைமை கழிக்கணும். அப்போ பர்ஸ்ட் டைம் கழிக்கணும்னா நீங்கள் இதை கிளியர் ஆக்கி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பர்ஸ்ட் டைம் இதுதான் ரைட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும் ரைட்டுங்களா? இப்போ இதையும் அப்புறம் இந்த டேர்ன் ஓவர் டைமும் மைனஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள். 17ல் 5 போனால் என்ன வரும் 12. 20ல் 7 போனால் கரெக்டாக இருக்கா பாருங்கள். கொஷின்லாம் 13 கரெக்டாக போகிறேன்னா பாருங்கள். டேர்ன் ஓவர் டைம் 17லேருந்து 5 போனால் 12. 20லேருந்து 7 போனால் 13. இதில் ஒரு 2 4ன்னு வச்சிங்களேன். என்ன ஒரு 16 வருமா? 20 22. இதில் ஒரு 12 வருமா? அவ்வளோதான். ஸோ அப்போ எங்கே சொல்ல எந்தனோட டைம் கேட்குறாங்க அப்படின்னா P4 டைம் கேட்குறாங்க. அப்போ P4 டைம் என்ன இருக்குது பாருங்கள். வெயிட்டிங் டைம் என்ன ஆன்சர் வருது? ஐம் ஆடிபிள்? என்னாச்சு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. கேக்குது சார். ஓகே. அப்போ ஆன்சர் எதோ வரும் இதுக்கு 12. 12 தானே? அப்போ ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க P4 வெயிட்டிங் டைம் தான் கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணிங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் கூட்டி 4 டிவைட் பண்ணினா ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு வெயிட்டிங். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி. இது வந்து அப்படியே எஃப்சிஎஃப்எஸ் மாதிரியே இருக்குது. ஆட் பண்ணிகிட்டே போயிடும். ஆனால் இதே வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த போட்டாச்சு அதே தான் நம்மளுக்கு வந்துச்சு ஆன்சர். இப்போ இந்த சம்மில் வந்து அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். அவங்க ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இந்த இது December 19 நெட்டில் கேட்டது ஆவரேஜ் டேர்ன் ஓவர் டைம் கேட்டுருக்காங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. அது ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் சொல்லிட்டாங்க. டைம் ஸ்லைஸ் வந்து 2 மில்லி செகண்ட் சொல்லிட்டாங்க. இதில் ஏன் சார் கேர்ஃபுல்லாக போகணுன்னா நல்லா கவனிங்க. இதை மட்டும் நல்லா கவனிங்க. ஆர் யூ ரெடி? ஏன்னா இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கேன் சார். அந்த ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ட்ரிக்ன்றது வந்து நம்ம எஸ் ரெடி. கான் ஷாட் பார்த்து வெயிட்டிங் டைம் போடக்கூடாதா? கான் ஷாட் பார்த்து கூட நீங்கள் போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கான் ஷாட்டை பார்த்தே போடலாம். ஏன்னா அதை பார்த்தாலுமே உங்களுக்கு வெயிட்டிங் டைம் தெரிஞ்சிட போகுது இல்லையா? ஒன்றும் தப்பு இல்லை. ரைட் எல்லாம் ரெடின்னு போடுறவங்களுக்குலாம் மார்க் வரும் ஓஎஸில். நான் ஏன் உங்களை வேலை இல்லாமல் ஆர் போட சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு இன்ட்ராக்டிவ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நேரில் இருந்தால் உங்களை பார்த்து நான் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்கீங்கன்றதை அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் ஆர் போகிறீங்களா கண்டிப்பாக சிபி ஷெட்யூலிங்க கொஸ்டின் வந்தால் ஆன்சர் பண்ணுறீங்க கரெக்டாக. அதெல்லாம் மார்க் வாங்கிடுவீங்க. இப்போ பாருங்கள் எத்தனை ஆர் போகிறீங்க. இப்படி இல்லாமல் நான் சொல்லுங்க. சரி குட். இப்போ பாருங்கள் டைம் ஸ்லைஸ் வந்து 2 மில்லி செகண்ட் இருக்குது. ஓகேவா? 2 மில்லி செகண்ட் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த படத்தை போடும்போது கொஞ்சம் உஷாராக போகணுங்க. இதில் 2 விஷயத்த இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரெடி கியூ போடணும். என்ன பண்ணணும்? ரெடி கியூ போடணும். எதுக்கு சார் ரெடி கியூ போடணும் அப்படின்னா
ஏன்னா இது கான்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்கத்தான் அப்போ தான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெடிக்கும் தனியாக போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு புரியதுக்காக நான் போடுறேன். எக்ஸாம்பிள் அப்படி போகணும்னு கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரைவல் டைம் 0ல யார் இருக்கான்னு பாருங்க. யாருக்கா? யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. அரைவல் டைம் 0ல யார் இருக்கா? P1. P1 P1. அரைவல் டைம் 0ல வந்தது யாருன்னா P1 தான். அப்போ ம். P1 எடுத்துக்கிறோம். டைம் ஸ்லைஸ் வந்து 2 செகண்ட். அப்போ 2 செகண்ட் தான் கண்டிப்பாக போகணும் அவர். அப்போ 3 மொத்தம் அவருக்கு தேவை, 2 போயிட்டார், மீதி 1 மேலே வச்சுக்கிறீங்க. வச்சாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாரா இல்லை ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலையா? P1 Not Complete. கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி ஆகல, இன்னும் ஒரு செகண்ட் ஆகல. இருக்கு இன்னும் இல்ல. ஒண்ணு இருக்குது. அப்ப என்னன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க இப்ப இவர் வந்து சான்ஸ் முடிஞ்சிச்சு இவரு. அப்ப இவர் எங்க போயிடுவாருன்னா ரெடிக்கு போயிடுவார். எங்க போறாரு? Ready. ரெடிக்கு போயிடுவார். அடுத்து பாருங்க, 2வது செகண்ட்ல யார் வராங்க? 2வது செகண்ட்ல அதே மாதிரி வராங்க. 2வது செகண்ட்ல யார் வராங்க? P2. P2. அதான் ரெடிக்கு வந்திருப்பார், உடனே அவரை ஷெட்யூல் பண்றாங்க P2. ஏன்னா இப்ப அவரு வந்து இங்க வந்துட்டாரு, இப்ப சிபி ஃப்ரீயா இருக்கு, அதனால P2 போட்டாச்சு. இப்ப ம். P2 வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட் ம். ரைட்டுங்களா? அப்ப அவர் என்ன 4 செகண்ட் வரைக்கும் போவார். நல்லா ம். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 4 செகண்ட் வரைக்கும் போறாரு. அவர் 2 போச்சா இன்னும் எவ்வளவு தேவை அவருக்கு? 2 2. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இப்ப டைம் என்னது? 4 4. ஆனா P3 சில பேர் ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சாங்க எக்ஸாம் அப்ப. P3 ஷெட்யூல் பண்ண முடியாது. ஏன்? it is அது next 5 செகண்ட்ல வருது. 5th அஞ்சாவது செகண்ட் அரைவல் டைம் பாருங்க. அரைவல் டைம் என்னது? 5ல தான் வருது. ஆனா இப்ப கரண்டா கிளாக் டைம் என்ன? CPU டைம் என்ன? 4. 4ல ஆள் இல்ல. 4ல P3 கிடையாது. அப்ப அவர் 5 வர வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. அது தப்பு. ஏன்னா அப்படி வெயிட் பண்ணா CPU யூட்டிலைசேஷன் புவர்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ப P1 தூக்கி இங்க போட்டு P2 தூக்கி அங்க போடணும். ஏன்னா P1 அப்படியே தான் ரெடியா தானே இருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? P1 ரெடியா தானே இருக்காரு ரெடிக்குள்ள. அப்ப என்ன பண்றோம்னா P1 தூக்கி இங்க போடுறோம். இப்ப P2 உள்ள வந்துடுறாரு. எப்ப இது 4வது செகண்ட்ல நடக்குது. 4வது செகண்ட்ல என்ன நடக்குது? P2 வந்து ரெடிக்கு வந்துட்டாரு, P1 வந்து ஷெட்யூலிங் வந்துட்டாரு. இவரை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப இவர் என்னன்னா எவ்வளவு தேவை அவருக்கு? தேவை 1 செகண்ட் தான் போகும். அப்ப அவர் 5 வரைக்கும் தான் போவார். இப்ப 5வது செகண்ட்ல வந்துட்டாங்க. யார் வந்திருக்கா? P3 P3. ஆனா அவர் P3ல ரெடிக்குள்ள அவர் பின்னாடி தான் வருவார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா ரெடிக்குள்ள ஆல்ரெடி P2 இருக்காங்க. அப்ப P2 வந்து யாருக்கு பின்னாடி வருவார்? P3 வருவார். அப்போ இப்ப அடுத்தது இப்ப P1 முடிஞ்ச உடனே யாரை ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா P2. நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க P3 போட்டாங்க எல்லாரும். நம்ம ஆர்டர் தானே வரும், P1 P2 அடுத்து P3 தானே அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அப்ப P2 தான் திரும்ப வரும். ஏன்னு இப்ப காரணம் புரியுதுங்களா? ஏன்னா அடுத்தது P2 தான் ரெடியா இருக்கு. அப்ப P2 வந்து எவ்வளவு செகண்ட் போகணும்? இன்னும் 2 செகண்ட் போகணும். அப்ப 7 செகண்ட். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் வருவா? P3 பிக்சருக்கு வருவாரு. P3 வந்து அவர் வந்து நீங்க அப்படியே 2 ஆட் பண்ணலாம். அப்படியே டேரக்டா நீங்க 5 போட்டு முடிச்சிடலாம். 5 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 12 வரும். ஏன்னா 2 போட்டாலும் வேற யாரும் இல்ல. ஆனா மொத்தமா 5 ஆட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான். சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. P2ல அதாவது ரெடிக்குள்ள P2 இருக்கிறப்போ P3 பர்ஸ்ட் டைம் வந்து 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட P2ஓட P3 வந்து 2ன்னு P3 கம்மியான பர்ஸ்ட் டைம் வந்தா உள்ள போகலாமா? இது ரவுண்ட் ராபின். ஓ அது சரி. நீங்க சேர்த்து ஷார்டேஜ் ஆஃப். ஓகே சார். ரவுண்ட் ராபின் பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க என்ன எவ்வளவு கம்மியா இருக்கீங்களோ அதிகமா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகே. டைம் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அரைவல் டைம் தான். ஓகே. எல்லாத்துலயும் நீங்க அரைவல் டைம் பார்க்கணும். அரைவல் டைம் வச்சுதான் நம்ம, ஏன்னா இப்ப ஒரு ஆள் இப்ப இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்க, அந்த டைம்ல வந்தாதான் அவங்களை எடுப்பாங்க. எஸ் அப்ப சார். அதே மாதிரிதான் இதுவும் ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் டைம்ல இருந்தாதான் நம்ம ஷெட்யூல் பண்ணணும். அந்த டைம்ல இல்லைன்னா இருக்கிறவங்க தான் ஷெட்யூல் பண்ணணும். இன்டர்வியூக்கு ஒருத்தவங்க வரல, இப்ப எக்ஸாம் நீங்க போறீங்க 9:30 எக்ஸாம்னா 9:30 போனாதான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 9:30 மேல போனா உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்களா? No. இருக்கிறவங்கள ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு நீங்க உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க. அவ்வளவுதான் கணக்கு. அதே ஞாபகம் வச்சுங்க. அதனால ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் எந்த ஷெட்யூலிங்கா இருந்தாலும் சரி, நாட் ஒன்லி ரவுண்ட் ராபின், அது ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரியாரிட்டியா இருந்தாலும் சரி, எஃப்சிஎஃப்எஸ்ஸா இருந்தாலும் சரி, ரிமைனிங் டைமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அரைவல் டைம்ல இருந்து அந்த டைமுக்குள்ள இருக்கிறவங்கள தான் CPU டைம் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல இருக்கு CPU டைம் கிளாக். இந்த கிளாக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம ஷெட்யூல் பண்ணணும். அந்த டைம்ல வரலன்னா இருக்கிறவங்கள வச்சு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு தாரக மந்திரமா வச்சுங்க. இப்ப இந்த மாதிரி போட்டோடனே இப்ப கம்ப்ளீஷன் டைம் சொல்லுங்க பார்ப்போம். P1 எப்ப கம்ப்ளீட் ஆச்சு? சார் இங்க P1க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 தானே சார் வருது. நம்ம ஏன் சார் -2 போடுறோம் சார் இங்க? ஏன்னா டைம் ஸ்லைஸ் 2 மில்லி செகண்ட் இல்ல. ஓகே சார். எல்லாத்துலயும் -2 தான் பண்ணிருப்போம். ஓகே. எல்லாத்தையும் மைனஸ். ஏன்னா 2 செகண்ட் தானே போகுது. ஏன் -2 பண்ணோம்னா 2 செகண்ட் போகுது, மீதி எவ்வளவு இருக்கு? 3 செகண்ட்ல 2 செகண்ட் போனா அப்பதான் நம்ம மீதி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மொத்தம் 3 செகண்ட் CPU தேவைப்படுது.
ஆனால் நம்ம டைம் ஸ்லைஸ் 2 செகண்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்குறோம். அப்போ 2 செகண்ட் CPU யூஸ் பண்ணிச்சு. இன்னும் எவ்வளோ செகண்ட் இருக்குது அப்படின்னா 3லேருந்து 2 போனால் 1. அதே தான் P2க்கும். P2 வந்து 4 செகண்ட் இருக்குது, ஆனால் 2 செகண்ட் யூஸ் பண்ணிச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 2. அதே மாதிரி 5லேருந்து இங்கேயும் நீங்கள் மைனஸ் பண்ணி தான் போடணும். 5லேருந்து -2 போனால் மீதி 3. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா P3 மட்டும் தானே இருக்குது, அதனால் அப்படியே ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சொல்றது புரியுங்களா? மைனஸ் பண்ணி போடணும். சரி, இது எல்லாருக்கும் டவுட் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்னா சி போடுங்க பார்ப்போம். சாரி, எனக்கு வந்து இது கிளியர். அது முக்கியமாக இப்போ தான் அட்டன் பண்ணுறவங்களுக்கு புரியுது அப்படின்னா சந்தோஷம். கிளியர்னா வெறும் சி போடுங்க, ஒரே சி, அவ்வளோதான். புரிஞ்சவங்க எல்லாருமே சி போடலாம். புரியலன்னா டவுட் கேட்கலாம். சியும் போடாம டவுட்டும் கேட்காம யாரா இருந்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல, நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம், வேற ஒன்றும். சரி, ஓகே, அடுத்து போகலாம். இப்போ இதுக்கு வந்து கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு எழுதும்போது நீங்கள் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். P1க்கு என்ன கம்ப்ளீஷன் டைம் வரும்? 5. P1க்கு 5, அவ்வளோதான். ஏன்னா அதுதான் லாஸ்ட்டாக என்னன்னா இங்கே தான் 5 தான் இருக்குது, அப்போ 5 போடாச்சு. P2க்கு 7. 7, P3க்கு 12. 12. டர்ன் ஓவர் டைம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? 2 1 கம்ப்ளீஷன் அரைவல் 5 - 0 5, 7 - 2 5, 12 - 7 7. வெயிட்டிங் டைம் அப்படின்னா டர்ன் ஓவர் டைம்லேருந்து பர்ஸ்ட் டைம் கழிக்கணும். அப்போ நீங்கள் பர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னாலுமே இது என்னப்பா இது பர்ஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கும். இப்போ பர்ஸ்ட் டைம் இது போட்டுருங்க. மைனஸ் பண்ணி பாருங்க என்ன வரும். இப்போ -3 2 1 என்ன வருது? இதுக்கு 2 1 2 ஆட் பண்ணுங்க 5. அப்போ 5 வந்து டர்ன் அரவுண்ட் டைமுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, வெயிட்டிங்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் ஆட் பண்ணா என்ன வரும்? 17 வருமா? அப்போ 17/3 அப்படின்னா என்ன வரும்? 5 மீதி 2 5.4. 6 தான் வரும். 18 திருப்பி 18 வரும். 5.66. இது அதே மாதிரி 5/3 போட்டீங்கன்னா 3 மீதி 2 வரும். அப்போ 0 போட்டீங்கன்னா அது 1.5 தான் வருமா? இல்லையா, 2 வரும்ல. 1.6 வரும்ல. 0.6. 1.6. அப்போ 5.6 1.6 எங்க இருக்கு பாருங்க. 5.66 1.6. ஓ 5.6. ஓகேவா? ஓ நீங்க ஒரு ஆன்சரை வச்சு போட முடியாது. ஏன்னா இப்போ 5.6 2 இடத்துல இருக்குது, அதனால ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சி போடலாம்னு பண்ண முடியாது. வேணா இதை ஒன்றா ட்ரை பண்ணலாம். நீங்கள் 1.6 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 1.6 வேற எங்கேயும் கிடையாது. அதாவது எக்ஸாம் டைமில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது, டைம் தான் வேஸ்ட் தானே. அப்போ என்னன்னா வெயிட்டிங் டைம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா வெயிட்டிங் டைம் மட்டும் யூனிக்காக இருக்கு பாருங்க. இது 0ன்னு இருக்கு, இது 1.6 இருக்கு, இங்கே 0ன்னு இருக்கு, இங்கே 2ன்னு இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சி 1.6 வந்துச்சுன்னா எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது 5.6 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தானே? ஒரே நிமிஷம். அடுத்தது இந்த சம் நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் உங்களுக்கு. ஒரு சம் ரவுண்ட் ராபின்ல ஏதோ ஒன்று பார்த்துருங்க. இது போடுங்க. இது நீங்கள் எல்லாமே போடுங்க டக்கு. உங்களுடைய ஆன்சரை சாட் பாக்ஸில் கடற்கன்னு போடுங்க பார்ப்போம்.
ஓகே, இது ஈஸியான சம் தான். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் போட்டீங்க, ஒரு 15-20 பேர்கிட்ட போட்டிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் வந்து 10 தான் போட்டிருக்கீங்க. வெரி குட். ஆன்சர் 10 எல்லாருக்கும் வருதா? எஸ், எதற்கா டவுட் இருக்கா? சார் இது ஒவ்வொரு ஒரு ஒரு மில்லி செகண்ட் கொடுத்தானே சார் இது போகணும். ஆமா மேடம், அப்படிதான் சொல்லியிருக்காங்கல்ல. டைம் ஸ்லைஸ் ஒன்று தானே போட்டிருக்காங்க, சரிங்க சார். சரி. அதனால ஒன்று ஒன்று போடுங்க. ரைட், வேற அடுத்த போலாமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படியே போட்டா கூட வரும்னு நினைக்கிறேன். எஃப்எஸ் ஆர்டர்ல போட்டா வருதா பாருங்க. 8னா ஆனா அப்படி வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வராது. ஃபர்ஸ்ட் பி முடியும், அப்புறமா வந்து டி முடியும். அதனால அந்த ஆர்டர்ல தான் முடியும். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ ரவுண்ட் ராபின் எல்லாரும் கிளியரா? ரவுண்ட் ராபின் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ நம்ம கொஞ்சம் தியரி டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதோட சிபி ஷெல்லிங்க எல்லா ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டவுட் இருக்கிறவங்க லாஸ்ட்டாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க இந்த ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி கேட்டிங்க இல்லையா? அதனால் நான் லாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள், ஏன்னா அது மற்றவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் லாஸ்ட்டாக நீங்கள் இருந்து மட்டும் கொஞ்சம் கேட்டு போயிடுங்க. ஓகேவா? மற்றவங்க முடிச்சுட்டு அவங்க போய் படிப்பாங்க. ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் போக போகிறோம். கவனிங்க கவனமா. இப்போ சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் சால்விங் பண்ணுவோம். இப்போ பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் சிபி ஷெட்யூலிங் அல்காரிதம் சப்போர்ட் ப்ரீஎம்ப்ஷன்? இதை வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட ஜி செட் கொஸ்டின். ஜி செட்னா குஜராத் செட்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் அல்காரிதம் இஸ் அ ப்ரீஎம்ப்ஷன் போகிறோம். சப்போர்ட் ப்ரீஎம்ப்ஷன். ப்ரீஎம்ப்ஷனை யார் சப்போர்ட் பண்ணுறா, எந்த ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். அப்போ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எஃப்சிஎஃப்எஸ் வருதோ அதெல்லாம் வராது, ஏன்னா அது நான் ப்ரீஎம்ப்ஷன். அப்போ எஃப்சிஎஃப்எஸ் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎஃப் ப்ரியாரிட்டி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங்னாலுமே இதுதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், விச் ஷெட்யூலிங் பாலிசி இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எது சூட்டபிளாக இருக்கும்? எஃப்சிஎஃப்எஸ்ஸா, ரவுண்ட் ராபினா, ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்டா? எந்த கொஸ்டின் எந்ததுன்னு பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ராபின் தான். ஏன் ரவுண்ட் ராபின் சொல்லுங்க பார்ப்போம். டைம் நீங்க தான் ஈக்குவல். டைம் ஸ்லைஸ் இல்லையா? டைம் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா? அந்த டைம் டைம் குவாண்டம். டைம் குவாண்டம் இருக்கு இல்லையா? அதனால அது டைம் ஸ்லைஸ் டிஃபால்ட்டாக அதான் வரும். இந்த கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுட்டீங்க. இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக போட சொன்னேன். இதெல்லாம் போட்டிங்களா? ப்ரீஎம்ப்டிவ் ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் ஆர்டர் வருது? இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ்லேயே போட்டோம் இல்லையா? இது போட்டோம் தானே இது? இது கிளாஸ்லயே போட்டோம் சார். இந்த சார் ஆமாம், இது கிளாஸ்லேயே போட்டோம். இதுக்கான ஆன்சர் என்ன வருது? அதில் அரைவல் டைம் பர்சன்ட் P1 மைனஸ் P4 இருக்கு சார். எது மேடம்? இந்த மேல கன்சிடர் அரைவல் டைம் அண்ட் பர்சன்ட் P1 மைனஸ் P4. P1 மைனஸ் P4. P1லேருந்து P4 வரைக்கும் மேடம். ஓ, அது மைனஸ் இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடாது. சரி சொல்லுங்க பார்ப்போம், என்ன ஆன்சர் இதுக்கு போட்டீங்க? போட்டவங்க சொல்லுங்க, போடாதவங்க விட்டுருங்க. உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வந்ததுக்கு?
ஆன்சர் பி வந்ததா எல்லாருக்குமே? சார் P2 P4 P1 P3. வெரி குட். ஸோ அது வந்தால் குட். ஆன்சர் போட்டு தானே வச்சிருக்கேன்னா. வெரி குட். ஆன்சர் பி தான் போட்டுருக்கேன். ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒன்லி ஒன் ஜாப் ஆஃப் 10 டைம் யூனிட்ஸ் present the ரெடி கியூ. நல்லா கவனிக்கணும். ஒன்லி ஒன் ஜாப் ஆஃப் 10 டைம் யூனிட்ஸ் at the time quantum 1 time unit in round robin scheduling, then how many context switches will occur அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது கொஞ்சம் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது என்னன்னா ஒரே ஒரு ஜாப் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. அது வந்து 10 அதோட யூனிட் டைம் வந்து 10 யூனிட் டைம் இருக்கு. அதாவது இது வந்து பர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. ரெடிக்குள்ளே இருக்கு. டைம் குவாண்டம் வந்து பார்த்தோன்னா 1 மில்லி செகண்ட் தான் இருக்கு. அப்போ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணால் எத்தனை கான்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கான்டெக்ட் ஸ்விட்சிங்னா என்ன? கான்டெக்ட் ப்ராசஸ் ஸ்விட்சிங்னா ஒரு ஆகாம இருக்க ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ் எக்ஸிட் இருக்கிறது. ஆயிட்டு P2 இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ ரெடிக்குள்ள இருந்து இங்கே வரணும். வருது. டைம் குவாண்டம் 1, அடுத்து 2, 3, 4. ஏன்னா அது ஒன்னே ஒன்று இருந்தாலும் வெளியில போய் வருது. 6, 7, 8, 9, 10. அப்போ எத்தனை கான்டெக்ட் ஸ்விட்ச் வரும்? இது வந்து 10 or 9. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா நீங்க யோசிக்க வேண்டிய கொஸ்டின் இது. சார் ஒரு ப்ராசஸ் இருந்தாலுமே அது கியூல இருந்து வர்ற மாதிரி தான் கன்சிடர். அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நீங்க வந்து நோ கான்டெக்ட் ஸ்விட்ச் வில் அக்கர். ஏன்னா இங்க வந்து ஒரே ப்ராசஸ் தானே இருக்கு. அப்ப ஏன் கான்டெக்ட் ஸ்விட்ச்? ஒரு ரெடிக்குள்ள வேற எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆக போகுது? தேவையில்லை. ரெடிக்குள்ள வேற யாராவது இருந்தா தானே கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகும். அப்ப நம்ம இப்படி யோசிப்போம். 1, 2, 3, 4, 5 சார் சொன்ன மாதிரி 9 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவனே சொல்லிட்டான். என்ன சொல்றான்? ஒன்லி ஒன் ஜாப்னு அவன் கொடுத்துட்டான் ஃப்ரண்ட்ல. என்ன சொல்லிட்டான்? ஒன்லி ஒன் ஜாப் 10 டைம் யூனிட் பிரசன்ட் இந்த ரெடிக்யூ. அப்போ ஒரே ஒரு ஜாப் தான் இருக்கு ரெடிக்யூல. அதை எடுத்து ஷெட்யூல் பண்ண போறோம். ரவுண்ட் ராபினா இருந்தாலும் வேற ஏதாவது ஜாப் இருந்தா தானே கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகும். இப்போ நான் வந்து என் டைம் ஸ்லைஸ் முடிஞ்சிச்சுப்பா, அது நீ வாப்பா, அப்பதானே கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகும். அப்போ யாருமே இல்லைன்னா ஏன் கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆக போகுது? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம நானுமே இப்படி யோசிப்பேன். ஒருவேளை வெளியில போய் வருமா யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிளியரா இருக்கும். அப்போ கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து எப்போ நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ரெடிக்குள்ள ஜாப் இருக்கிறப்ப 2 வேற யாராவது இருந்தா தான் நம்ம மாத்தத்துக்கு ஒரு ஆள் இருந்தா தானே கான்டெக்ட் ஸ்விட்சே ஆகும் நடக்க போகுது. கான்டெக்டே ஆளே இல்லைன்னா நம்ம ஏன் ஸ்விட்ச் பண்ண போறோம்? அதுன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின் போட்டிங்களா? கம்ப்ளீஷன் ப்ரீஎம்ப்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் இது ஆர்டர் போட்டிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? இதுக்கான ஆன்சர் வந்து இதை போட்டிருக்கேன் பாருங்க. P1 P3 P2 P1 P4 கரெக்ட் தான். P1 P3 P2 அப்புறம் P2 P4. P4 சார்ட் நானே போட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து போட்டிருந்தேன். அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. which of the more of the following sequential algorithm can potentially cause starvation? இப்போ இதை பத்தி நான் பேசல ஒன்றும் உங்களுக்கு. இந்த ப்ரீவியஸ் क्वेश्चन கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னீங்களா? ப்ரியாரிட்டி இல்லை எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு மட்டுமா வேற யாருக்கா தேவைப்படுதா? உங்களுக்கு மட்டும்னா நான் லாஸ்டா பண்ணிடுறேன். அதுக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை 2-3 பேர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நான் இப்பயே பண்ணிடுவேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஓகே சார், வாண்டட் இருக்கீங்க. இங்க கவனிங்க, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டான். இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ரீஎம்ப்டிவ் ப்ரியாரிட்டின்ட்டான். நார்மல் ப்ரியாரிட்டினா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ரீஎம்ப்டிவ்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடணும். இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ணேன்னா இப்பயே ஷெட்யூல் போடுறேன். இப்போ அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 2:00 இருக்குது, 6 இருக்குது, 11 இருக்குது. அப்போ நம்ம 2 ஒரே டைமில் வந்துச்சு. யாரு? P1ம் P2ம். அப்போ நம்ம ப்ரியாரிட்டி தான் பார்க்குறோம். அப்போ இது ரேங்க் ஆர்டர். அவன் எதுவுமே கொடுக்கலன்னா ரேங்க் ஆர்டர். அப்போ இதில் யார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பாருங்க. 2 பேரும் ஒரே டைமில் வந்துட்டாங்க. அப்போ 2 பேரும் ப்ரியாரிட்டியும் பார்க்குறோம். ஏன் சார்னா இவங்கள கன்சிடர் பண்ணலை, ஏன்னா இவங்க லேட்டாக தான் வராங்க, இவங்க தான் ஒரே டைமில் வராங்க. அப்போ 2 பேரில் யார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? அப்போ P1 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் 0 டைம். அப்போ இது வந்து ப்ரீஎம்ப்டிவ் ப்ரியாரிட்டின்றதுனால இதை விட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்தால் தான் ஸ்டாப் ஆகும். அப்போ இதனுடைய பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே இங்கே தான் 1 வருது, இங்கே தான் 1 வருது. ஆனால் அது 6வது செகண்டில் தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வரப்போகுது. அப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 4 செகண்டில் முடிஞ்சு போடும்.
இப்ப 4 செகண்ட்ல முடிஞ்ச உடனே நல்லா கவனிக்கணும். இந்த 4 செகண்ட்குள்ள யார் இருக்கா? 4 செகண்ட்குள்ள யார் இருக்கா? P2 இருக்கு சார். P2 தான். P1 முடிஞ்சு போச்சு. P1 வந்து முடிஞ்சு போச்சு. அதனால அவரை பத்தி கவலைப்படாதீங்க. முடியாம யாருக்குன்னா P2. அப்ப அந்த P2 மட்டும்தான் எடுக்கணும். வேற யாரும் ஆப்ஷனே கிடையாது. P3யோ P4 கிடையாது. ஏன்னா P3 நான் 6ல வருது, P4 11ல வருது. அப்ப P2 மட்டும்தான் ஆப்ஷன். ஏன்னா P1 முடிஞ்சு போச்சு. அப்ப P2 எடுத்தா அது எந்த பீரியட் இருந்தாலும் அதை தான் எடுத்தாகணும். நீங்க புரியுதுங்களா? இது ஐஎஸ்ஆர் லோஎஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் சொல்றேன் அரைவல் டைம் ரொம்ப முக்கியமானது. இது எந்த பீரியட் இருந்தாலும் அந்த டைம்ல யாருக்காக அவர் தூக்கி போடுவோம். போட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 வரைக்கும் தான் போகணும். ஏன்? அதுக்கு அடுத்து ஹை ப்ரையாரிட்டி வருது. 6வது செகண்ட்ல ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி வராரு. யாரை விட? P2 விட. ஏன்னா இது ஃபர்ஸ்ட். அப்போ உடனே என்ன பண்ணும்? P2 வெளில போயிடும். ஏன்னா இது வந்து ப்ரீஎம்டிவ். அப்ப P2 வெளியே போனோடனே யாரை போடணும்? P3 தான் போகணும். ரைட்டுங்களா? அப்ப P3 வந்த உடனே P3 விட யாராவது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கா? P3 விட ஹையஸ்ட் யாராவது இருக்காங்களா? இல்ல சார். இல்ல. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா 6 செகண்ட் அப்படியே ஃபுல்லா முடிச்சிடும். அப்ப 6 6 எவ்வளவு வரும்? 12. அப்ப 12க்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா? அரைவல் டைம் பாருங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க அரைவல் டைம் பார்த்துட்டாங்க. எப்ப 12 வந்துச்சோ லாஸ்ட் அரைவல் 11 தான். இப்ப 12 7 சார். இது மேடம் பர்ஸ்ட் டைம் 7ங்க சார், 6 இல்லைங்க சார். சரி சரி. அதை பார்த்து போடுறேன். இங்க இருக்கு 7. அது சில நேரங்கள் அப்படிதான் கண்ணு தெரியாம போயிடுது. 7 கூட 6 கூட 7 ஆட் பண்ணினா என்ன வரும்? 13 வருமா? 13 வரும் சார். அவ்வளவுதான். இப்ப 13. அப்ப லாஸ்ட் அரைவல் வந்து 11 தான். அப்ப 13 போது நீங்க இனிமே அரைவல் டைம் பார்க்க தேவையில்ல. யாரெல்லாம் முடிச்சுட்டாங்க? P1 முடிச்சிட்டாங்க, P3 முடிச்சிட்டாங்க. அப்ப இருக்கிறது யார்? முடிக்கல சார். P2வும் P4ம். P4ம். P2 வந்து எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? அதையும் நீங்க இங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். P2 எவ்வளவு 2 தூரம்? தான் போயிருக்கு. 2 செகண்ட் போயிருக்காங்க. அப்ப 3ல ஒண்ணு 2 தேவை. இன்னும் 1 செகண்ட் தான் போகணும். அப்ப 2 பேர்ல யார் ப்ரியாரிட்டி பாருங்க. இப்ப ப்ரியாரிட்டி பார்க்கணும் நீங்க. நம்மான்னு போட்டு எல்லாத்தையும் P2 தான் ஹையஸ்ட் பரவாயில்ல. கம்பேர். அப்ப போகும்போது யாருன்னா P2 தான். அப்ப அடுத்தது P2 தான் போடணும். அடுத்து யாரை போடணும்? P2 தான் போடணும். கிளியரா இப்போ? எஸ் சார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து P2 தூக்குறோம். அப்ப P2 தூக்கி போட்டா இவர் 1 செகண்ட் தான் போவார். ஏன்னா ஒன்று தான் தேவைப்படுது. 14. இவர் முடிஞ்ச உடனே அடுத்து லாஸ்டா யார் வருவா? P4. நீங்க இதெல்லாம் டைம் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க ஆர்டர் தான் கேட்கறாங்க. அப்ப இப்பயே தெரிஞ்சு போச்சு. P1 என்னது ஃபர்ஸ்ட். அடுத்து யாரு? யார் அடுத்து முடியா? P3. அடுத்து யாரு? கம்ப்ளீஷன் டைம். ஆமா கம்ப்ளீஷன் தான். பேஸ்ட் ஆன் த ப்ரீஎம்டிவ். P1 முடிச்சாரு, P3 முடிச்சாங்க, P2 லாஸ்டா P4. இந்த ஆர்டர் தான் முடிஞ்சு போச்சு. அதான் நீ நான் போட்டிருப்பேன். P1 அப்புறம் கம்ப்ளீட் பண்றது வந்து அடுத்து கம்ப்ளீட் பண்றது P3, அப்புறம் P2, அப்புறம் P4. அப்ப இதுல எங்க இருக்கு அந்த ஆன்சர்? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சார் சார் இந்த 1 மில்லி செகண்ட் கொடுத்து ஒரு சம் இப்போ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணல சார். ஓகே, அடுத்து போலாம் நம்ம. இது கிளியர் தானே? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following scheduling algorithm potentially cause starvation? நான் ஸ்டார்வேஷனை பத்தி சொல்லலைன்னு சொன்னேன் இல்லையா? ஸ்டார்வேஷன் அப்படின்னா என்னன்னா அது வந்து லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி சொல்லலாம்? ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்வேஷனா என்ன சொல்லலாம்? ஒரு வார்த்தையில தான் சொல்லணும். வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் அடுப்புல இருக்கா? எஸ் சார். Waiting for a long time. ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. அது பேர் என்ன சொல்லுவோம்? Starvation. இன்டெஃபினைட் வெயிட்டிங். ஸ்டார்வேஷன் என்ன சொல்லுவோம்? இன்டெஃபினைட் வெயிட்டிங். இது இ லாஸ்ட்ல இருக்குது. எஸ் நினைச்சிடாதீங்க. இன்டெஃபினைட் வெயிட்டிங். அதாவது டெஃபினைட்னா முடிவு உள்ள, இன்டெஃபினைட்னா முடிவற்ற வெயிட்டிங். அதாவது எனக்கு எப்போதான் எனக்கு CPU கிடைக்குன்றதே தெரியாமையே இருக்கிறது தான் இன்டெஃபினைட் வெயிட்டிங். அதுதான் லாங் வெயிட்டிங். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப லாங் வெயிட்டிங் தான் ஸ்டார்வேஷன். அதாவது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எந்த டைமில் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரியாரிட்டி ஷெடியூலில் வரும். அதாவது ப்ரீஎம்டி ஷெடியூலிங்கில் வரும். எல்லா ப்ரீஎம்டி ஷெடியூலிங்கும் இந்த பிரச்சனை வரும்.
ஏன் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லை, அம்மா வெளியில போயிருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடு, அப்பதான் அவன் வரமாட்டான். ரைட், இப்போ கவனிங்க. ஸோ ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் தான் இந்த ஸ்டார்வேஷன் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ப்ரீஎம்டிவ்ல என்னதெல்லாம் ப்ரீஎம்டிவ் இருக்கு பாருங்க. ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் எது எது சொல்லுங்க. ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஆ அப்புறம் ப்ரியாரிட்டி, அதுதானே ப்ரீஎம்டிவ் இருக்கு. ப்ரீஎம்டிவ் ப்ரியாரிட்டி, ப்ரீஎம்டிவ் ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட். வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்குங்களா இல்ல ப்ரீஎம்டிவ்ல? சார், இது 2 தான். இது 2 தான். அப்போ என்ன பிரச்சனை பாருங்க. இப்போ ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கிறேன், ஒரு 100 ஜாப் எடுத்துக்கிறேன். இல்லை ப்ராசஸ்னு எடுத்துங்க, ப்ராசஸ் P1 P2 P3 இந்த மாதிரி ஒரு 100 ப்ராசஸ் இருக்கு. 1000 கூட எடுத்துங்க, எவ்வளோனா எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா P1 இருக்காரு இல்லையா, இப்போ அவருடைய பர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். பர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா இவர் வந்து 2, P2 வந்து 1, P3 2, அடுத்து P4 இருக்கார் இல்லையா, அவரு 1. இந்த மாதிரி 1 2 தான் இருக்கு. இப்போ இங்க ஒருத்தர் P5ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பர்ஸ்ட் டைம் வந்து 15. ரைட்டுங்களா? எவ்வளோ? 15. மீதி எல்லாம் 1 2 1 2ன்னு இருக்கு. இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணும்போது P1 எக்ஸிக்யூட் ஆகுமா, P2 எக்ஸிக்யூட் ஆகும், P3 எக்ஸிக்யூட் ஆகும், P4 எக்ஸிக்யூட் ஆகும். 15 இல்லை 25 கூட வச்சுங்க. P4 எக்ஸிக்யூட் ஆகும், P5 எக்ஸிக்யூட் ஆகுமா? இது P6 Execute P7 ஆகாது. எல்லாமே P6 P7 அப் டு P100 வரைக்குமே எல்லாமே 1 2ன்னு வச்சுங்க. P100 வரைக்கும் 1 2. ஆனால் P5 எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது சார். ஆகும். ஏன்னா இது டெஃபினைட் தான். ஒரு 100 ஆகும், ஆகும் சார். 100 கழிச்சு ஆகும். இப்போ இது ஒரு 1000 வச்சுங்க, 1,00,000 வச்சுங்க, அது இன்ஃபினைட்டா வந்துட்டே இருக்கு. ஆனா எல்லாமே அதாவது என்னன்னா இந்த P5 விட வரது எல்லாமே ஷார்டஸ்ட். அப்போ P5 எக்ஸிக்யூட் ஆகுமா? P5 வர எல்லாமே வந்துகிட்டே இருக்கு, வரது எல்லாமே ரொம்ப ஷார்டஸ்ட். அப்போ P5 எக்ஸிக்யூட் ஆகுமா? இன்டெஃபினிட்டா வெயிட் பண்ணி எப்போ அதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்போ அப்போ இன்டெஃபினைட்டா வெயிட் பண்ணிட்டே இருந்தா அது பேர் என்ன சொல்றோம்? ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன். ஏன் ஸ்டார்வேஷன் வருது அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டு குத்துனே இருக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் என்னால் எக்ஸிக்யூட் ஆக முடியல, அதான் ஸ்டார்வேஷன். நீங்க தானே சொன்னீங்க இப்போ இன்டெஃபினைட்டா வெயிட் பண்ணினே இருக்குது. ஏன் வெயிட் பண்ணுதுன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்டிவ். அப்போ என்னை விட சின்னதாக வந்தால் நான் விட்டு கொடுக்கணும், அதான் என்னுடைய நேச்சர். சில நேரங்கள் வாழ்க்கையில் நம்மளும் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி விட்டு கொடுப்போம் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம், அப்போ நம்ம ஸ்டார்வேஷன், அவ்வளோதான். சார் இதுல அப்போ ஆன்சர் டிஎஸ் சார். அப்ப அது சொல்ல வரேன் இருங்க. அடுத்து ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே தான். இப்போ ப்ரியாரிட்டின்னு வச்சுங்களேன், அதுவும் எப்படின்னா அதே மாதிரி P1 P2 P3 P1000 அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாமே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி 1 2 1 2ன்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு P7 ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதனுடைய ப்ரியாரிட்டி வந்து ஒரு 15ன்னு வச்சுங்க. இதுல ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டி தான். அப்போ இதுக்கு முன்னாடி வர எல்லாமே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இது வந்து என்ன ஆகும்? வெயிட் பண்ணிட்டே இருக்கு இன்டெஃபினட்டா. அப்போ இந்த ப்ராப்ளம் தான் ஸ்டார்வேஷன். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த ஸ்டார்வேஷனுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கானா? இருக்கு. அந்த சொல்யூஷன் பேர் ஏஜிங். என்ன சொல்றாங்க? ஸ்டார்வேஷன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் அப்படின்னா அது பேர் ஏஜிங் அப்படின்றாங்க. ஏஜிங்னா என்ன அப்படின்னா, ஏஜிங்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த ஏஜிங்னா என்னன்னா, இப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி லோயஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கு இல்லையா, இப்போ ப்ரியாரிட்டியில தான் அது அதிகமாக சொல்லுவாங்க, அதை வச்சு தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட்க்கு அப்ளிகபிள் தான். இப்போ லோயஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால தான் இப்போ என்னோட ப்ரியாரிட்டி 15, அதனால தான் நான் எக்ஸிக்யூட் ஆகலை. அப்போ ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் நான் அதனோட ப்ரியாரிட்டியை கம்மி பண்ணிட்டே வருவேன், நான் ஸ்மாலஸ்ட் ஆகிட்டே வருவேன். அதாவது இப்போ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, என்னோட ப்ரியாரிட்டி 0.5 கம்மி ஆகுது. 15 இருந்தது, இப்போ 14.5 ஆகுது. அடுத்தது 14, அடுத்தது 13.5, அடுத்தது 13, அப்புறம் 12.5, இப்படியே கம்மியாயிட்டே வருது. ஒரு 15 20 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆனால் என்னோட ப்ரியாரிட்டி 1ன்னு வந்துச்சு, இல்லை 2ன்னு வந்துச்சு. அப்போ நான் எக்ஸிக்யூட் ஆகணா? சார் எஸ் சார். அதாவது என்னன்னா அந்த ப்ரியாரிட்டி லோயஸ்ட் ப்ரியாரிட்டியா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா மாத்துறது தான் ஏஜிங். அந்த எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு கிளாக் அந்த லைக் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு கிளாக் சைக்கிளுக்கு இவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரணும், அதாவது ப்ரியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அதுக்கு மீனிங் வந்து இன்க்ரீஸ் த ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் ஏஜிங்னு சொல்றாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா, இது வந்து கேட் கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பானா 1 and 2 அப்படின்னு கொடுத்துருப்பானா, அது கீழே போடல. B and D C and E அதுவும் கொடுத்துருப்பான். அப்போ இதுக்கு என்ன வரும்? 3 and D. அப்போ என்ன வரும்? C and D, sir. ஆன்சர். ஓகேவா? C, D.
இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட் இந்த கான்டெக்ட் ஆஃப் சிபியூஷன்ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேட் கொஸ்டின். ஆனால் இது அப்படியே நெட்டாக கேட்டுருந்தான். இப்போ கேட்டுதான். இது 2021 கேட்ட கேட்டு. இப்போ ரீசெண்டாக 2024 இந்த கொஸ்டினை கேட்டிருந்தான். நெட்டில் கேட்டிருந்தான். ஆனால் அவன் வேற மாதிரி கேட்டிருந்தான். இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு இவன் ஒரு மாதிரி கேட்டிருக்கான். அது இதேதான். அவன் வந்து என்னென்னா ஆப்ஷன் வந்து ஏபிசிடி ஏபி ஒன்லி ஏபிசி ஒன்லி பிசிடி ஒன்லி அப்படி தான் கொடுத்துருந்தான் நெட்டில். ஓகே, அதுவும் கேட்டை பொறுத்த வரைக்கும் 1-2 கொஸ்டின் அது இந்த மாதிரி நிறைய ஆன்சர் போடலாம். ரைட்டுங்களா? நம்மள மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் போட தேவையில்ல, எல்லாமே போடலாம். அந்த வகையில் நீங்கள் யோசிங்க. இதில் எது இதெல்லாம் கரெக்டுன்னு பாருங்க. டர்ன் ஓவர் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம், இது கரெக்டா? டர்ன் ஓவர் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம், எஸ்னா இன்னும் எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. டர்ன் ஓவர் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம். நோ, கரெக்ட். நோ போட்டிங். குட், வெரி குட். அப்படிதான் யோசிங்க. கரெக்ட். டர்ன் ஓவர் டைமில் எப்படி வரும் வெயிட்டிங் டைம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ வெயிட்டிங் டைமோட ஃபார்முலா என்னங்க சார் சொல்லுங்க? வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்ன? Turnaround time minus burst times. டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இப்போ எனக்கு டர்ன் அரவுண்ட் டைம் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? வெயிட்டிங் டைம். நான் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டேன் அந்த சிபியூஷன். டர்ன் அரவுண்ட் டைம் தான் வேணும். அப்போ என்ன வேணும்? என்ன சொல்லலாம்? வெயிட்டிங் டைம் Plus burst times, sir. அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம் கரெக்டாக தப்பா? Correct. அப்போ ஏன் தப்புன்னு போறீங்க? சில பேர் நோன்னு போறீங்களே. அப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் பாருங்க. நிறைய பேர் நோ போட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க நோ தான் போடுவீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதனால இப்போ புரியுதுங்களா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா இப்போ சொல்லுங்க. கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் யோசி. ஆமாம், டர்ன் ஓவர் டைமில் வெயிட்டிங் டைம் இருக்கு. டர்ன் ஓவர் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம், அது கரெக்ட். அடுத்தது த கோல் இஸ் டு மேக்ஸிமைஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் மினிமைஸ் த்ரூபுட், இது கரெக்டாக தப்பா? தப்பு சார். Maximize throughput, sir. மேக்ஸிமைஸ் த்ரூபுட் தான் சார் கரெக்டா வரும். இங்க மினிமைஸ் CPU த்ரூபுட். utilization maximize வரணும். Maximize throughput, sir. ஆமா, மேக்ஸிமைஸ் யூட்டிலைசேஷன் மேக்ஸிமைஸ் த்ரூபுட், மினிமைஸ்னு கொடுத்துட்டான். அதனால இது தப்பு. அடுத்து ரவுண்ட் ராபின் பாலிசி கேன் பி யூஸ்டு ஈவன் வென் CPU டைம் ரெக்கார்டு பை ஈச் ப்ராசஸ் இஸ் நாட் நோன் ப்ரேயர். அதாவது எனக்கு அட்வான்ஸாக தெரியாமையே நான் ரவுண்ட் ராபினை யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் எவ்வளோ டைம் பீரியடு CPU டைம் எவ்வளோ தேவைன்னு தெரியாமையே நான் யூஸ் பண்ண முடியும் ரவுண்ட் ராபினை அப்படின்றாங்க. கரெக்டா? No, sir. கரெக்டு. ஏன் நோ சொல்றீங்க? அது எத்தனை ஏன்னா எனக்கு டைம் ஸ்லைஸ் தெரிஞ்சா போகல. டைம்ஸ் கொடுத்துடுறாங்கல்ல சார். டைம் ஸ்லைஸ் தெரியும்ல. அப்போ ஒன்றும் இல்லை, P1 வந்துச்சு, எனக்கு வந்து எக்ஸாக்டா எப்போ முடியும்னு எனக்கு தெரிய தேவையில்ல. எனக்கு வந்து டைம் ஸ்லைஸ் வந்து 1 மில்லி செகண்ட்னா நான் 1 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ எல்லாமே முன்னாடியே தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லை. நாட் நோன் ப்ரேயர். ஸோ அடுத்தது பாருங்க, இம்ப்ளிமெண்டிங் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் நீட்ஸ் ஹார்ட்வேர் சப்போர்ட், இது கரெக்டா? இம்ப்ளிமெண்டிங் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் நீட்ஸ் ஹார்ட்வேர் சப்போர்ட். ஏன் ஹார்ட்வேர் சப்போர்ட் வேணும்? கரெக்டாக இருந்தால் ஏன் சொல்லணும், தப்பாக இருந்தாலும் ஏன் சொல்லணும்? சார் அது கான்டெக்ட் ஸ்விட்சிங் தேவைப்படுதுல, அதனால ஹார்ட்வேர் சப்போர்ட் வேணும். ஓ, கரெக்ட். அப்போ கான்டெக்ட் ஸ்விட்சிங் நம்ம என்ன பண்றோம்னா, உனக்கு தூக்கி வெளியில போறோம், வெளியில தூக்கி உள்ள போடுறோம். அப்போ கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹார்ட்வேர் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ணணும். ஓகே அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு? B. ஏசிடி இஸ் த ரைட் ஆன்சர். ஏசிடியில் ஏன்னா எது கரெக்ட்னு கேட்குறாங்க, அதனால ஏசிடி இஸ் த ரைட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஃபால்ஸ்னு கேட்டிருந்தா இது பி மட்டும்தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டால் பி மட்டும். சார் மேக்ஸிமம் CPU யூட்டிலைசேஷன் அண்ட் தென் மேக்ஸிமம் த்ரூபுட்டா சார் அங்க? ஆமா, இன்னும் மேடம் இப்படி கேட்டீங்க என்ன பார்த்து. உங்களுக்கு இது வந்து 1990 சொல்லி கொடுத்தேன் நான். இங்க பாருங்க, மேக்ஸிமைஸ் CPU யூட்டிலைசேஷன், மேக்ஸிமைஸ் த்ரூபுட். இது வந்து நம்ம CPU ஷெட்யூலிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். சரிங்க சார், சரிங்க சார். மினிமைஸ்னா இது 3 வரணும், மேக்ஸிமைஸ்னா இது 2 வரும். வெயிட்டிங் டைம் ரெஸ்பான்ஸ். ஆமா, இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். எல்லாமே நல்ல கொஸ்டின், அருமையான கொஸ்டின் எல்லாமே. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், கேட்டில் கேட்ட கொஸ்டின் பாருங்க. கேட்டு ISRO எதுவுமே சும்மா நான் எடுத்த கொஸ்டின் கிடையாது. இது கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது கேட்டு இது ISRO அப்படின்னு சொல்லிட்டு. விச் ஆர் த ஃபாலோயிங் அல்காரிதம் டிஃபைன்ஸ் டைம் குவாண்டம், இது ரொம்ப ஈஸி. விச் ஆர் த ஃபாலோயிங் அல்காரிதம் டிஃபைன்ஸ் டைம் குவாண்டம், எல்லாருமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். டைம் குவாண்டத்தை டிஃபைன் பண்ணுற அல்காரிதம் ஒரே அல்காரிதம், அது ரவுண்ட் ராபின் தான். இது குழந்தைய கேட்டாலும் சொல்லும்.
இது ஜி செட். விச் ஆர் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல் சால்விங் இன்டெஃபினைட் பிளாக்கிங் ஆர் லோ ப்ரையாரிட்டி ஜாப்ஸ்? இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன். விச் ஆர் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல் டு சால்விங் இன்டெஃபினைட் பிளாக்கிங். இன்டெஃபினைட் பிளாக்கிங்னா அது பேர் ஸ்டார்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன டெக்னிக் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். ஏஜி. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்றும் ஒரு மைக் செட்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. மெசேஜை போடணும். ஏஜிங் போடலாம் உங்களை எல்லாம் திட்டுவாங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மேடம் சொல்லிட்டாங்கன்றாங்க. குட். ஆனால் ஈஸியான கொஸ்டின், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ரைட், இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் இல்லையா? இது பாருங்க, கன்சிடர் a set of tasks run time R1 to be run uniprocessor machine. Which of the following processes scheduling algorithm will result in maximum throughput? அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு யூனிப்ராசஸர் மெஷின், யூனிப்ராசஸர்னா ஒரு டைம்ல ஒரு ப்ராசஸ் தான் ரன் பண்ண முடியும். அதை தான் நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம்லாம். அப்போ இது மாதிரி ஒரு ஒரு இடத்துல நிறைய டாஸ்க் இருக்கு. அதில் எந்த ஷெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் த்ரூபுட் கிடைக்கும் அப்படின்னா என்னன்னா, எந்த ஷெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து த்ரூபுட் அதிகமாக இருக்கும். த்ரூபுட்னா என்ன, நிறைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது பெஸ்ட் அல்காரிதம்ன்றதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். விச் இஸ் த பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நேற்றே நான் சொன்ன கிளாஸில் எது பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு. இதுல ஏன் ஏபின்னு போறீங்கன்னு எனக்கே தெரியும். பெஸ்ட் அல்காரிதம்னா ஷார்டேஜ் ஆஃபர்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. மேக்ஸிமம் துருப்புட்டு கொடுக்குற பெஸ்ட் அல்காரிதம் வந்து ஷார்டேஜ் ஆஃபர்ஸ். இதில் ரவுண்ட் ராபினுக்கு வேலை கிடையாது. நீங்கள் சில பேர் ஏ போறீங்க, ஏ போடக்கூடாது. சார் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் சார். இந்த கொஸ்டினுக்கு தான் 10 மேடம். அரௌண்ட் அது வந்து அவர் என்ன கேட்டிருக்கோம். ஏன்னா இது நீங்க தான் போட்டீங்களா ஹோம்ஒர்க்கா? எஸ் சார் கம்ப்ளீஷன் டைம் சி. இதை நான் இதில் போட்டு விட்டுறேன். அடுத்த விச் ஆர் த ஃபாலோயிங் ஷெட்யூலிங் அல்காரிதம் இஸ் நான் ப்ரீஎம்டிவ். இது ஈஸி. இது கேட் 2002 கேட்டது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஷெட்யூலிங் அல்காரிதம் இஸ் நான் ப்ரீஎம்டிவ். இது நீங்கள் குழந்தைய கேட்டாலும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் தானே சார்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லலாம். அதனால் எஃப்ஏ ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம், இல்லை எஃப்ஐஎஃப்ஓன்னு சொல்லலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? இது நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் கான்செப்டை நல்லா உள்வாங்கினா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே போடுறீங்க ஆன்சர், வெரி குட். ஆனால் இன்னும் நிறைய பேர் போடாமல் இருக்கீங்க. ஆல் ஓவர் ரெஸ்பான்சஸ் ஒரு 12 பேர் 13 பேர் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து இருக்கிற 50 பேரும் போடணும். 15 பேர் கிட்ட போட்டிருக்கீங்க, 20 பேர் கிட்ட போயிருக்கு. சார் 1 and 2 சேம் ரீசன் அதெல்லாம் சார் சொல்லுது. நீங்கள் எதோ வேணாலும் போடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம ஆன்சரை போடுங்க, அப்புறம் ரைட்டாக தான் பண்ணுறது நம்ம ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் போட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் போடுங்க. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் இப்போ பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் ரைட்டாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது, தப்பாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே நிமிஷம் நீங்கள்
ஓகே, அதாவது என்னன்னா இப்போ பிஜிடிஆர் ரிசல்ட் வந்துட்டு இருக்கனால சில கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எனிவே நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் பேசிக்கிறேன். சில பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. குட், வெரி குட், சந்தோஷம். இன்னும் ரிசல்ட் இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸில் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் குவாலிஃபிகேஷன் வந்திருக்கு. மெசேஜ் இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபார் ஷெட்யூலிங் மே காஸ் ஸ்டார்வேஷன். அது கரெக்ட் தானே? ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபார்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் தானே? ஆமா சார். ப்ரீஎம்டிவ் ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட். அப்போ இது கரெக்ட். ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் மே காஸ் ஸ்டார்வேஷன். இது கரெக்ட் தானே? இதுவும் கரெக்ட். தான் சார். ஆனா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ரீஎம்டிவ்ன்றத சொல்கிறான் ஜென்ரலாக. இது வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறான். இது ப்ரீஎம்டிவ்ல ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வரும், ரவுண்ட் ராபின் வரும். ஓகே சார். இதில் வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட். ஆனால் ரெண்டும் வந்து ஒன்று இது மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் இருக்குது, ஒன்று ஜென்ரலாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்து மூணாவது பாருங்க, ரவுண்ட் ராபின் இஸ் பெட்டர் தென் எஃப்சிஎஃப்எஸ். அதில் என்னன்னா ரெஸ்பான்ஸ் டைம் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த கொஸ்டின் நீங்கள் ரெஸ்பான்ஸ் டைம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியுது. இப்போ எஃப்சிஎஃப்எஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். P1 வந்து பார்த்தோன்னா ஒரு 27, P2 வந்து பார்த்தோன்னா 3, P3 வந்து 3. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு நம்ம. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ செட் எக்ஸாம் கொஸ்டின் அதுதான். ஓ மை காட். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, செட் எக்ஸாம் கொஸ்டின் பாருங்க. ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது எத்தனை பேர் தான் நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. இந்த செட் எக்ஸாம் கொஸ்டினை பாருங்கள். நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல. ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். ஆ ஆமா போட்டிருக்கோம் அந்த சம்ம. இந்த கொஸ்டின் பாருங்க, 24-3-3ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த நல்லா கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. இப்போ P1 வந்து எஃப்சிஎஃப்எஸ், நம்ம ஷெட்யூலிங் வந்து எஃப்சிஎஃப்எஸ் தான். இப்போ ரவுண்ட் ராபின் ரெண்டு எடுத்துங்க. இது எஃப்சிஎஃப்எஸ்ன்னு எடுத்துங்க, இது ரவுண்ட் ராபின் எடுத்துங்க. ரவுண்ட் ராபினில் டைம் ஸ்லைஸ் வந்து 2 மில்லி செகண்ட் வச்சுக்குவோம். ரவுண்ட் ராபின் இதே கொஸ்டின், ரவுண்ட் ராபின் 2 மில்லி செகண்ட். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ P1 ஸ்டார்ட் ஆகுது. நான் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் P1 ஸ்டார்ட் ஆகுது 0 செகண்டில். இது அரைவல் டைம் 0, 1, 2ன்னு எடுத்துங்க அந்த ஆர்டர். இப்போ ஸ்டார்ட் ஆன உடனே எஃப்சிஎஃப்எஸ்ல பொறுத்த வரைக்கும் இது எப்போ முடியும்? 24ல முடியும். 24ல. நல்லா கவனிக்கணும், 24ல முடியுது. அப்போ P2 எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 24ல ஸ்டார்ட் ஆகி 27ல முடிஞ்சிரும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு? அது செகண்டா வந்துச்சு. அது ஃபர்ஸ்டா வந்துச்சு. 0ன்னு வச்சுங்கன்னா இது ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. அதாவது எல்லாமே ஒன்னா தான் வந்துச்சுன்னு கூட வச்சுங்க. ஓகே ஓகே. 1ல வந்து அதாவது 1ஆம் செகண்ட்ல வந்ததுன்னு வச்சுருந்தா கூட அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? 24 செகண்ட் வெயிட் பண்ணு. 23 செகண்ட் வெயிட் பண்ணுது. வெயிட் அப்போ அதாவது அது வந்துச்சு. எப்போ வந்துச்சு? 1ஆம் செகண்ட்ல வந்துச்சு. ஆனா அது சிபியூக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது? 23 செகண்ட் வெயிட் பண்ணுது. அதே ரவுண்ட் ராபின் எடுங்களேன். அப்ப P1 எடுங்க, 2 மில்லி செகண்ட், 2 மில்லி செகண்ட். அடுத்து P2, எஸ் சார். P2 இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து ஸ்டார்ட். அப்ப அது வந்து எவ்வளவு நேரம் வெயிட்? 1ஆம் செகண்ட்ல வந்து 2ஆம் செகண்ட்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்ப யாருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்குது? QK கிடைக்குது. RRக்கு தான் நல்லா கிடைக்குது. அப்ப P3 பாருங்க, உடனே ரெஸ்பான்ஸ் அடுத்தது 4ஆம் செகண்ட்லயே. ஆனா இங்க P3க்கு எப்போன்னா 27ஆம் செகண்ட் தான் கிடைக்கும். எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? ஸோ அப்போ யாருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வரும் அப்படின்னா, டக்கு டக்குன்னு கொடுக்கறது வந்து ரவுண்ட் ராபின் தான் கொடுக்கும், எஃப்சிஎஃப்எஸ் கொடுக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டிங் டைம் அதிகமாயிடுச்சுன்னா, சரி பர்ஸ் டைம் அதிகமாயிடுச்சுன்னா பின்னாடி வரவங்கலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் 24 இது 44 இருந்தா, அது 64 இருந்தா, அது 100 இருந்தா, அப்போ 100 செகண்ட் வேற இது ரெண்டு வெயிட் பண்ணி கிடக்கும். ஆனால் அந்த மாதிரி கேஸ் இங்கே ரவுண்ட் ராபின்ல கிடையாது. டைம் ஸ்லைஸ் 1, 2, 3 தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அதனால தான்
ரவுண்ட் ராபின் இஸ் பெஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பவுமே கொஸ்டின்ல வரும். அதனால இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்போ கிளியரா புரிஞ்சு படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ மனப்பாடம் பண்றது என்னன்னா ரவுண்ட் ராபின் இஸ் பெஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னா என்ன மீனிங்னே தெரியாது. நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா அதை மாத்தி கேட்கும்போது மாட்டிக்கும். அப்போ ரவுண்ட் ராபின் இஸ் பெட்டர் தென் எஃப்சிஎஃப்எஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டைம். இப்போ கிளியரா? அப்போ இது மூணுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. இப்போ நம்ம இப்போ இப்போ நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான். 52 53 வேகன்சி தான். அந்த 52 53 நம்மள செலக்ட் ஆகிறாங்கன்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா ரொம்ப கம்மி போஸ்டிங் இருக்குதுலே. அதில் கேட்டகரி வைஸ் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் அதில் ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதனால் அதில் இப்போ நம்ம ஒருத்தர் பாஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அடுத்த காலேஜ் டிஆர்பியில் எல்லாம் குவாலிஃபை ஆவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். இதே தான் ஐஎஸ்ஆர்ல அப்படியே கேட்டான். இப்போ தானே பார்த்தோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்? டர்ன் ஓவர் டைம் இன்க்ளூட் வெயிட்டிங் டைம். கரெக்ட் தானே? ரவுண்ட் ராபின் வந்து ஏன்னா இது கொஞ்சம் ப்ரியாரிட்டி, இது நீட் ஆர்டர் சப்போர்ட் மினிமம். அப்போ இது வந்து தான் தப்பு. அதாவது அதே கொஸ்டின் தூக்கி ஐஎஸ்ஆர்ல நாட் கரெக்ட்னு கேட்டான். அவ்வளோதான். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் டிஃபைன் டைம் குவாண்டம். இதுவும் அதே தான், ஆல்ரெடி வந்தது தான். இது ஐஎஸ்ஆர்ல திரும்ப கேட்டிருக்காங்க. கேட்ல கேட்டது. அது ஐஎஸ்ஆர்ல கேட்ல கேட்ட அப்படியே கேட்டுருவான். இந்த டைம் குவாண்டம் ரவுண்ட் ராபின் அல்காரிதம்ஸ் வெரி லார்ஜ் தென் இட் இஸ் ஈக்குவலன்ட். இது நான் ஒரு வாட்டி நடத்தும் போதே சொன்னேன். டைம் குவாண்டம் ரொம்ப லார்ஜாக இருந்தால் அது எப்படி நடந்துக்கும்? இப்போ உங்களுக்கு இது புரியல இல்லையா? இது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா எஃப்சிஎஃப்எஸ் எடுத்துக்கிறேன், ரவுண்ட் ராபின் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு ஷெடியூலிங் போடுறேன். P1 P2 P3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ P1க்கு வந்து ஒரு 9 எடுத்துக்கிறேன். இல்லை 9 கூட இருந்தால் ஒரு 7 எடுத்துக்கோமே. இது 7 எடுத்துக்கிறேன். P2க்கு வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 5 எடுத்துக்கிறேன். இன்னும் வச்சுங்க. இல்லை இது 5 4 கூட வச்சுங்க. இது ஒரு ஆர்டர் வச்சுங்க. இது 5 இது 4 எடுத்துக்கிறேன். இப்போ டைம் ஸ்லைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மில்லி செகண்ட் வச்சுக்கிறேன். அப்போ 3 மில்லி செகண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆவாங்க சொல்லுங்க பார்ப்போம். டைம் ஸ்லைஸ் 3 மில்லி செகண்ட்னா ரவுண்ட் ராபின்ல யார் கம்ப்ளீட் ஆகும் ஃபர்ஸ்ட்? யார் வேணா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். இல்லை 4 மில்லி செகண்ட் வச்சுங்க. 4 மில்லி செகண்டே வச்சுங்க. 4ன்னு வந்தால் யார் ஃபர்ஸ்ட்? P3 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து யார் கம்ப்ளீட் ஆவாங்க? P2. அடுத்து யார் கம்ப்ளீட் ஆவாங்க லாஸ்டா? P1. எப்போனா இப்போ இது வந்து ரவுண்ட் ராபின்ல P3 P2 P1. இது எஃப்சிஎஃப்எஸ் வந்து எப்படி யார் கம்ப்ளீட் ஆகும் ஃபர்ஸ்ட்? P1 P2 P3. P1 P2 P3. இந்த சினாரியோ கவனிங்க. இப்போ நான் டைம் ஸ்லைஸை கொஞ்சம் மாத்துறேன். டைம் ஸ்லைஸை லார்ஜர் ஆக்குறேன். அதான் அவன் சொல்றான் டைம் குவாண்டம் ரவுண்ட் ராபின் அல்காரிதம் இஸ் வெரி லார்ஜ். இப்போ வெரி லார்ஜ்னா நான் வந்து டைம் குவாண்டம் வந்து 8 இல்லை 7 வைக்கிறேன். 7 வச்சா யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆவாங்க? டைம் குவாண்டம் 7 வைக்கிறேன். P1. அடுத்தது P2, அடுத்தது P3. P3. அதே ஆர்டர் வந்துடும். ஈக்குவலா வந்து ஆமா, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா டைம் குவாண்டத்தை இன்க்ரீஸ் ஆன உடனே நம்மளுக்கு அது எஃப்சிஎஃப்எஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நீங்கள் எந்த கொஸ்டினுக்கும் இது அப்ளிகபிள். ஸோ டைம் குவாண்டம் வந்து ரவுண்ட் ராபின் வந்து வெரி லார்ஜாக இருக்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு எஃப்சிஎஃப்எஸ். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? இஸ் இட் ஓகே? புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா டைம் குவாண்டம் 7 தானே. அப்போ 7னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 வரைக்கும் போகும்ல. அது 7 வரைக்கும் போகும்போது ரெண்டாவது 5ல முடிஞ்சிடும், மூணாவது அதே தான் P1 P2 P3ன்னு வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா டைம் குவாண்டம் 7 வச்சுட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 வரைக்கும் போயிடும். இப்போ 8ன்னு வச்சுக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் முடிக்கும், செகண்ட் ஆர்த்து முடிக்கும், தேர்ட் ஆர்த்து முடிக்கும். அதே ஆர்டர் தான் முடிக்கும். இஸ் இட் கிளியர்னா? சி போடுங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து மைன்யூட்டாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். எஸ், வெரி குட். இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூலிங் அல்காரிதம் கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் வில் நெவர் டேக் பிளேஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் நடக்கவே நடக்காதுப்பா. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நெவர் டேக் பிளேஸ்.
ஓகே, ஸோ எல்லாமே ஆன்சர் வந்து என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சி போட்டிருக்கீங்க. எல்லாருமே சி தான் போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஏன்னா ரவுண்ட் ராபின்லேயும் கான்டெக்ட் சுவிட்ச் நடக்கும், ப்ரீஎம்ஷன்லையும் நடக்கும், இந்த ப்ரீஎம்ஷன் நடக்கும், நான் ப்ரீஎம்ஷனில் தான் நடக்காது. ஸோ ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏதோ அதே தான் நான் ப்ரீஎம்ப்டிவ்னு கேட்டிருக்கான். வெப்சே ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ ரவுண்ட் ராபின், சிபி ஷெட்லிங் அல்காதம், அது ப்ராப்ளம் கேட்டாலும் தேரி கேட்டாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியா? இப்போ கிளியராக இருக்கீங்களா? எஸ். தேரி கேட்டாலும் பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கேட்டாலும் பார்த்துக்கலாம். எஸ், கிளியர். இப்போ அதோட நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆகும். கிட்டத்தட்ட